தொழுகையில் சலாம் கொடுத்து விட்டு அஸ்தக்பிருல்லா 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 என்று 3 முறை சொல்வதற்கு கூட நேரம் இல்லாமல் எழுந்து போகிறவர்களாகத்தானே நாம் இருக்கிறோம். அந்த துஆவை கூட ஓத முடியாமல் தானே நாம் இருக்கிறோம். என் பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்தோமா? என் தவறுகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டோமா? ஒப்புக்கொண்டோமா? யா அல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன், உன்னை தவிர என்னை மன்னிப்பவர்கள் யாரும் கிடையாது, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று நாம் கெஞ்சினோமா? ஏன் ரமலான் வரும் வரை காத்திருக்கிறோமா? ரமலான் வரும் வரை காத்திருக்கிறோமா? எத்தனை பேரை இழந்து விட்டோம் சகோதரர்களே. ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜனாசா செய்திகள். ஒரு மாத காலம் என்னையும் உங்களையும் போல் அடுத்த ரமலானை காத்திருந்தவர்கள் அவர்கள். அடுத்த ரமலானில் நல்லவர்கள் செய்யலாம் என்று நினைத்திருந்தவர்கள் அவர்கள். அந்த ரமலானை வரவேற்று சந்தோஷமாக கியாமுல் லைலிலே நின்று வணங்கலாம் என்று நினைத்திருந்த பலர் அடுத்த ரமலானை கண்டு அந்த ரமலானில் இன்னும் ஒரு ஈதை சந்தித்து பெருநாளில் குடும்பங்களோடு சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்திருந்த பலரை இதோ மையவாடிகளில் ஜனாசாக்களாக அடக்கிவிட்டு வந்துதானே இந்த சபையில் இருக்கிறோம். உறவுகளே, நாளை விடுகிற பொழுது இந்த சபையில் இருக்கிற நீங்களோ நானோ ஜனாசாவாக மாற மாட்டோம் என்பது என்ன நிச்சயம்? இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் மரணித்து போனால் யாருமே உதவ முடியாது என்று இருக்கிற இந்த பயணத்தில் கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை கூட துஷ்பிரயோகம் செய்கிறோமே. 3-4 தினங்கள் ஷாபானை கடந்து வந்திருக்கிறோம். உறவுகளே, இந்த ஷாபானுடைய மாதம் அறிஞர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய சலஃபுகள் சொல்லுவார்கள், ஷஹ்ரு ஷாபான் ஷஹ்ருல் குர்ரா. ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, இது குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய மாதம், குர்ஆனை மீட்டல் செய்யக்கூடியவர்களுடைய மாதம். அல் குர்ஆனை அதிகமாக ஓதி அதிகமாக குர்ஆனுக்காக நேரம் செலவழிக்க வேண்டிய மாதம், ரமதானுக்காக தயார்படுத்துகின்ற முன்முயற்சியாக செய்ய வேண்டிய மாதம் என்று சொல்லுவார்கள். குர்ஆன் எங்கே இருக்கிறது சகோதரர்களே? வீட்டு மூலைகளில் இருந்து தூசு தட்டியாவது குர்ஆனை எடுத்திருக்கிறோமா? குர்ஆன் மதரசாக்களுக்கு போகிற பிள்ளைகளுடைய கையில் 3ஆம் ஆண்டு வரைக்கும் தவழ்ந்து விடுகிற குர்ஆன், சில நேரம் பகுதி நேர ஹிஃப்து வகுப்புகளிலோ அல்லது மதரசாக்களிலோ ஓதுகிற பிள்ளைகளுடைய கையிலே மட்டும் தவழுகிற குர்ஆன் என் வீடுகளில் ஏதோ ஒரு மூலையில் என் நேரத்தை யாசித்து காத்து கொண்டிருக்கிறதே. அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் கொடுக்க நாம் தயாரில்லை தானே? நேரம் கொடுக்க நாம் தயாரில்லை தானே? ஷாபான் அல்ல, 1000 ஷாபான்கள் வந்தாலும் கூட உள்ளத்தில் உணர்வு வராத வரைக்கும் சகோதரர்களே, இந்த வாழ்க்கையினுடைய அற்பம் புரியாத வரைக்கும், இந்த உலகத்தினுடைய மஹப்பத் ஆசை உள்ளத்தை விட்டு நீங்காத வரைக்கும் அன்புக்குரியவர்களே, குர்ஆன் கையிலே வரமாட்டாது. வந்தாலும் அதனுடைய இன்பம் புரிய மாட்டாது சகோதரர்களே, அதனுடைய சந்தோஷம் புரிய மாட்டாது. குர்ஆனிய வாழ்க்கை திட்டம், அதை அமுல்படுத்துகிற சந்தோஷம் வரமாட்டாது. இந்த உலகத்தை முழுமையாக விழுங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மட்டுமே நிரந்தரம் என்று நினைந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்தால் இந்த பயணத்தில் அடுத்தவனை வீழ்த்தியோ தாழ்த்தியோ சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும் என்கிற கனவு, அந்த கனவுக்கான முயற்சி, அதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட வேண்டும் என்கிற அந்த பிரயத்தனம் வாழ்க்கையை அப்படியே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தின் மீது அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறது. விளைவு, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்க வேண்டிய நாம் இந்த உலகின் அடிமைகளாக மாறி போயிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தஈஸ அப்துத் தீனார், தீனார்களுக்கு அடிமையாக இருப்பவன் அழிந்து விட்டான். தஈஸ அப்துத் திர்ஹம், திர்ஹமுக்கு அடிமையாக இருப்பவன் அழிந்து விட்டான் என்றார்களே. அந்த அழிவை நோக்கித்தானே அன்புக்குரிய சகோதரர்களே தினம் தினம் போய்கொண்டிருக்கிறோம். காசு வேண்டும், பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் சகோதரர்களே. யாரும் கூடாது என்று சொல்லவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த சம்பாத்தியத்தால் உங்களுடைய கபருக்கு என்ன லாபம்? உங்களுடைய மண்ணறைக்கு என்ன லாபம்? உங்களுடைய மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய விசாரணை, தன்னந்தனியாக நீங்களும் நானும் பதில் சொல்லுகிற அந்த மஹ்ஷருடைய வெளியில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நிற்கிற பொழுது என் உடல் உறுப்புகள் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற நாளில் இந்த வாய்ப்புகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தாமல் எல்லாவற்றையும் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு இந்த உலகத்தின் சம்பாத்தியங்களை கொடுத்து மறுமையில் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோமா? மறுமையில் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறோமா? மறுமையை கடந்து விடலாம் என்று நினைக்கிறோமா? என்ன சகோதரர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
இந்த உலகத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தின் ஒரு சின்ன பகுதியையாவது இந்த மார்க்கத்திற்காக கொடுப்பதற்கு தயங்குகிறோமே. ஷாபான் வந்தும் கூட இராவணக்கங்கள் இருக்கட்டும் சகோதரர்களே, சுபகு தொழுகை கூட உயிர்ப்பிக்கப்படாத ஒரு சமுதாயமாகத்தானே இருக்கிறோம். ரஜபில் வந்தவர்கள், ஷவ்வாலில் வந்தவர்கள் இனி ரமலானுக்குத்தான் கொஞ்சம் கூடுவார்கள். சீசன் கால நடிகர்களாக ரமலானுக்கு கொஞ்சம் கூடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், நிரந்தரமான மன்னிப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த ஷஅபான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக ஆழமான வார்த்தை. ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கிற இந்த மாதம் அதிகமான மனிதர்கள் மறந்திருக்கிற ஒரு மாதம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா?